வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் குட் ஃபார்ம், மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்கு பேசியிருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இந்த கோழிகளுக்கு ரசம் சோறு வைக்கலாமான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்குன்னு நம்ம தனியாலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அகத்தி கோயில் வெஸ்ட் சவுண்டல் வேலி மசால் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக. விலைகள் எல்லாமே ஓரளவு சராசரியாக இருக்கும். அதே மாதிரி அறுக்க தளர்த்தி கொண்டே இருக்கும். 5 வருடம் வரையும் நன்றாக வளரக்கூடிய பசுந்தீவனம் தான் நம்ம விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம பொதுவாக சொன்ன மாதிரி தான் கோழிகளுக்கு ரசன்றது நம்ம தனிப்பட்ட முறையில் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. எப்போயுமே நம்ம வீட்டுக்கு காய்ச்சுவோம். அந்த மெத்தட்லேயே காய்ச்சலாம். ஆனால் கொஞ்சம் மிளகு, அப்புறம் வெள்ளைப்பூடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமான அளவில் போட்டு காய்ச்சிட்டோம்னா, அடுத்த நாள் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ருவோம். அடுத்த நாள் சோறில் கலந்து கோழிகளுக்கு கொடுத்தோம்னா ரொம்பவும் நல்லது. குறிப்பாக தண்ணிக்கு பதில் இந்த ரசத்தை மட்டும் வச்சோம்னா ரொம்பவும் நல்லது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களும் சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு செரிமானத்தன்மை நல்லாயிருக்கும். அது போக சளி எதுவும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் தீரும். ஏன்னா இது ஒரு எளிய முறைன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்குன்னு நம்ம மெனக்கெட்டு பல விஷயங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த விஷயத்த செஞ்சாலே போதும். எப்படி இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ரசம் வைப்போம் வீட்டில். அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம கோழிகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சோம்னா ரொம்பவும் நல்லது. ஏன்னா நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான், சளின்றது ஒரு தீராத நோய் இந்த கோழிகளுக்கு. அதில் இந்த ரசமும் ஒரு சிறிய பங்கு வகிக்கும். ஏன்னா ரசத்தை குடித்தோம்னா கொஞ்சம் சளி வரவும் செய்யாது, சுத்தமாக நின்று போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு அதுக்கு எஃபெக்ட் இருக்குது. குறிப்பாக மிளகு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமான அளவில் போட்டுக்குவோம். ஏன்னா மிளகுல காரத்தன்மை அதிகமான அளவில் இருக்குது. அதே மாதிரி சளியை போக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. குறிப்பாக இந்த கோழிகளுக்கு மிளகு சாப்பிடுதுன்னா ரொம்பவும் ஆசையாக சாப்பிடும். குறிப்பாக சொல்லணும்னா செரிமானத்தன்மை நல்லாயிருக்கும். இப்போ சாப்பிட்றதோட அடுத்து சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம கோழிகளுக்கு எந்த முறையில் நாட்டு மருத்துவம் அதிகமான அளவில் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட்டு கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா நாட்டு மருந்துகளை பொறுத்த வரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக அதிகமான அளவில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இதெல்லாம் நோய் வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும். அப்படின்னா தான் கோழிகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம கோழிகளுக்கு நோய் தாக்கம் இல்லாமல் இருக்கும். அந்தளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டாக தான் இருக்குது. நம்ம சமீப காலமாகவே இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும் நம்ம கோழிகள். நம்மள்ட்ட இது போக கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு இருக்குது. சிறுவடை நாட்டுக்கோழி தான் நம்ம விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். 1 மந்த் சிக்கு, அப்புறம் 2 மந்த் சிக்கு, 3 மந்த் சிக்கு, இந்த 3 வகையிலையும் நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா மதுரையில் கள்ளிக்குடி பக்கம். அதுவும் இல்லாமல் சுற்று வட்டார பகுதியில் இருந்துச்சுன்னா நம்ம டெலிவரி கொடுக்கலாம். வித் லாங் ட்ராவல்னால் நம்ம கண்டிப்பான முறையில் கொடுக்க முடியாது. ஏன்னா பல பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு இந்த கோழி குஞ்சுகளை கொடுக்குறதுனால. அதனால் நம்ம லோக்கல்லே கொடுத்துக்குருவோம். நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு யாரும் கோழி வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நம்ம சந்தையில் போய் வாங்குறத விட டைரெக்டாக நம்ம வளர்க்குறவங்கள்ட்ட வாங்கினோம்னா விலையும் கொஞ்சம் கம்மியான அளவில் இருக்கும். இப்போ சந்தைக்கு போயிடுச்சுன்னா குறிப்பாக சொல்லணும்னா வியாபாரிக்கு போயிடும். டைரெக்டாக வியாபாரிகிட்டேருந்து நீங்கள் வாங்கும்போது பல மடங்கு நம்மளுக்கு ஒரு இழப்புன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க லாபம் எல்லா பேரோட லாபத்தையும் சேர்த்து தான் வைப்பாங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி நம்ம வீடியோ போட்டுட்ருப்போம். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.